ஸ்வீட் எடுத்துக்கொள்ளும் போது பல்கூச்சம் மிகவும் அதிகமாக உள்ளது. ஏதேனும் தீர்வு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். இனிப்பு சாப்பிடும்போது பல் கூசுது அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப தித்திப்பானது இனிப்பு தான். அதை வாயில வச்சா அதிகமான உமிழ்நீர் சுரந்து அதை டைஜஷன் பண்ணி அதனுடைய சுவைய மூளை நரம்புகளுக்கு எடுத்து மனசுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து ரசிக்க வைக்கும். அதனுடைய சத்துக்களை உரியும், இன்ஸ்டன்ட் எனர்ஜியை எடுத்துக்கொள்ளும். அதற்கு அந்த ஒரு கூச்சம் என்பது இனிப்புல அதிகமாக வெளியே வரக்கூடியது ஹீட் எனர்ஜி. பல் ஈறுகளில் ஒரு புண்தன்மை, ஒரு வெந்து போன மாதிரியான புண்தன்மை இருந்தா அதனுடைய அந்த இனிப்பினுடைய வெப்பநிலையை தாங்க முடியாமல் அந்த உணர்வு நரம்புகள் மூளைக்கு கடத்தும் போது கூசுற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது என்றால் பல் ஈறுகள் பலகீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த பல் ஈறு பலகீனம் என்பது உங்களுடைய வாயில் சுரக்கிற உமிழ்நீர் அதிக புளிப்பு தன்மையாக இருக்கலாம், அல்லது வயிற்றுல அல்சர் இருக்கலாம், அதன் காரணமாகவும் பல் ஈறுகள், அல்லது ரத்தத்தில் அதிக அமிலத்தன்மை இருந்து இது ரெண்டுமே வந்திருக்க வாய்ப்பு இருக்கும், அல்லது நாள்பட்ட மலச்சிக்கல் இருந்தாலும் அவங்களுக்கு பல் ஈறுகள்லாம் விந்து போன மாதிரி புண்தன்மை இருக்கும்போது பல் சிதைவு ஏற்படுவது, பல் ஆட்டம் ஏற்படுவது. ஏன்னா பல் ஈறுகள் பாதிக்கப்பட்டா பல் வந்து கிரீப் எல்லாம் போயிடும், அப்ப பல் கூச்சம் ஏற்படும். இதுதான் அதற்கு அடிப்படையான ஒரு காரணம். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். குழந்தைகள் இரவில் பல் கடிப்பதற்கான காரணம் என்ன? தீர்வு கூறுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். குழந்தைகள் இரவுல தூக்கத்துல பல்லு கடிக்கிறது, பெட்லே யூரின் போறது, பெட்ல ரவுண்ட் அடிக்கிறது, பகல்ல நடந்ததெல்லாம் தூக்கத்துல பேசுறது, இந்த 3-4 முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த குழந்தைக்கு வயிற்று பூச்சி கிருமிகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தூக்கத்துல ஜொல்லு வடியும், முகத்துல ஒயிட் பேச்சஸ் இருக்கும். அந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கும், ஜொல்லு வடியும், பல்லு கடிக்கும், வாய்ப்பதற்றல் ஏற்படும், ரவுண்ட் அடிக்கும். கனவு நிலை வந்து யூரின் போயிடும், பெட் வெட்டிங் இருக்கும். இது அதிகபட்சமா வயிற்றுப்பூச்சி தான் இதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அப்ப வயிற்றுப்பூச்சிக்கு அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க பெரியவங்க அப்படின்னா, 15 நாளைக்கு ஒரு தடவை அமாவாசை பௌர்ணமிக்கு வேப்பல மஞ்சள் அரைச்சு கொடுக்கறது, பெரியவங்க எல்லாம் வேப்ப எண்ணெயே குடிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. இன்னைக்கு நார்மலா வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கெல்லாம் கூட அடைய மாசத்துக்கு ஒரு தடவையாவது நாம அந்த பூச்சி மருந்து அப்படின்னு சொட்டு மருந்தோ மாத்திரையோ கொடுக்குறோம். ஆடு மாடு வளர்க்குறவங்க கூட கொடுக்குறாங்க. மனுஷனாகிய நமக்கு நாம எடுத்துக்கிறதுல அந்த அறிவே நமக்கு இல்லை. அதுல அக்கறை இருந்தா நிச்சயமா இந்த மாதிரி பாதிப்பு வராது. நன்றி. அடுத்த கேள்வி, உடலின் அமிலத்தன்மை குறைக்கும் உணவுகள் என்ன? அதற்கு துணையாக ஏதேனும் அக்குபஞ்சர் புள்ளிகள் உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். உடம்பில் அமிலக்கார சமநிலை ஏற்படுத்துவதற்கு அக்குபஞ்சர்ல ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட், உடல் இயக்கத்தை சமநிலைப்படுத்தும் புள்ளி அப்படிங்கிற புள்ளி நம்மளுடைய முழங்கை மடிப்பு ரேகையில எல்போ கிரீஸ்ல இருக்கக்கூடிய L11 அப்படிங்கிற புள்ளியும், முழங்கால் முட்டிச்சிப்பிக்கு கீழே டிபியா ஃபிபுலாவினுடைய அப்பர் ஹெட் 2 இணையக்கூடிய நெக், அதனுடைய கழுத்து பகுதியில இணைப்புல இருக்கக்கூடிய புள்ளி ST36 அப்படிங்கிற புள்ளி. இந்த 2 புள்ளிகளை தினசரி காலையில ஒரு புள்ளி, இரவுல ஒரு புள்ளி என்று தினசரி 1 நிமிடம் அக்குப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வந்தா அவங்களுடைய பிளட்ல இருக்கிற BH ரேஷியோ நார்மலாகும், அமிலத்தன்மை படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும். சரி, இதை குறைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த புள்ளியை தூண்டிக்கிட்டா குறையும். ஆனா உள்ளுக்கு போற அமில உணவையும் குறைக்கணும். நீங்க உள்ளுக்கு டெய்லி அமிலச்சத்து உணவா சாப்பிட்டுட்டு நீங்க அக்குப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தா எது அளவு கூடுதலா இருக்கோ அதுதான் அங்க வெல்லும். நீங்க கொடுக்குற அக்குப்ரெஷர் 1 நிமிஷம், ஆனா ஒரு நாளைக்கு 10 தடவை நீங்க அமிலத்தன்மையான உணவு சாப்பிட்டா அந்த புள்ளி அதோட எனர்ஜி இதுக்கு பத்தாது. அப்ப உள்ளுக்கு அமிலச்சத்து உள்ள புளிப்பு தன்மையான அதிக காரம், எண்ணெய் பதார்த்தங்கள், அதிகமாக வேக வச்ச வறுத்த பொரிச்ச உணவுகள், மசாலா கலந்த உணவுகள், கெமிக்கல் ஃபுட்டு, இதெல்லாம் வந்து உடம்பை உஷ்ணப்படுத்தக்கூடிய ஆசிட் கண்டென்ட் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள். இதை கூடுதலா சாப்பிடக்கூடியதை குறைச்சாலே அமிலச்சத்து பாதி குறையும். அதை தாண்டி அதிக கோபம், எரிச்சல், கவலை, பரபரப்பு, டென்ஷன், இதுவும் நீங்க அமில உணவு சாப்பிடாட்டினாலும் அதிகமான ஆசிட் சுரந்து பிளட்ல ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகும், அமிலச்சத்து கூடுதலாகும். அப்ப இந்த 2 அமிலத்தன்மையான உணவையும்
அதிகமான எமோஷனலையும் குறைத்து கொண்டு இந்த புள்ளிகளை தூண்டினால் நிச்சயமாக குணமாயிரும். நெக்ஸ்ட். தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி, தலைவலி, தலை சுற்றல் மற்றும் கழுத்து வலி இதற்கு நிரந்தர தீர்வு ஏதேனும் உண்டா? ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வெஸ்டா கேட்டிருக்காங்க. தலைவலி, தலை சுற்றுதல், கழுத்து வலி சார். கழுத்து வலி. இந்த தலைவலி அப்படிங்கிறது நம்ம அக்குபஞ்சர் முறைப்படி பார்த்தோம்னா ஸ்டொமக் மெரிடியன் இங்க வந்து மீட் பண்ணுது, ஸ்டொமக் 8 அப்படிங்கிறது. அதனாலதான் ஸ்டொமக் இரைப்பை நோய்வாய்ப்பட்டால் அதனுடைய பாதிப்பை தலைவலியை உருவாக்கும் என்பது அக்குபஞ்சர். ஏன்னா அக்குபஞ்சர்ல ஸ்டொமக் மெரிடியன் கண்ணில் ஆரம்பிச்சு தலைக்கு போயிட்டு பிறகு கீழே இறங்கி வரும். அதனாலதான் பசி வந்தா தலைவலி வருது, சாப்பிட லேட் ஆனா தலைவலி வருது, சாப்பிடுறது டைஜஷன் ஆகலன்னா தலைவலி வருது சொல்றாங்க இல்லையா? அப்ப வயிறு பசி வந்தா வயிறு தானே வலிக்கணும், ஏன் தலையை வலிக்குது? இது மருத்துவ ரீதியா எப்படி சொல்ல முடியும்னா, வயிறுங்கிற இரைப்பை உள்ளே இருக்கக்கூடியதுக்கான மெரிடியன், ஸ்டொமக் மெரிடியன் தலைக்கு போயிட்டு வருது. அதனுடைய பாதிப்பை கண் சோர்வையும் முக சோர்வையும் தலைவலியையும் உண்டாக்கி தொண்டைக்கு வரும்போது பேசக்கூடிய வாய்ஸ், எனக்கு பசி வந்துருச்சு அப்படின்னு வாய்ஸ் குறைஞ்சு நெஞ்சு அப்படின்னு மூச்சு விட சிரமம் வந்து சோர்வு, கைகால் சோர்வு வந்து இந்த ஸ்டொமக் மெரிடியன் எங்க ஆரம்பிச்சு எங்க போய் முடியுதோ தன்னுடைய பலகீனத்தை அங்க வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால உள்ள இருக்கிற உள் உறுப்புகள் தனக்கான உயிர் சக்தியை வெளியில இருக்கக்கூடிய மெரிடியன் வழியாக உயிர் சக்தியை கிரகித்துக் கொள்கிறது. அப்ப தலைவலிக்கு மிக முக்கிய காரணம், அடிப்படை காரணம் ஸ்டொமக் இரைப்பை. அப்ப ஜீரண கோளாறு, ஸ்டொமக் அல்சர் இருந்தா அவங்களுக்கு நிச்சயமா தலைவலி வரும். ஒண்ணு. ரெண்டாவது, கேல்பிளாடர் மெரிடியன் கண்ணுல ஆரம்பிச்சு காதுக்கு வந்து நெற்றி போட்டு கழுத்து தலையிலிருந்து உடல் முழுவதும் பக்கவாட்டுல வரக்கூடிய கேல்பிளாடர் பித்தத்தின் காரணமாக அதிகமான கோபம், எரிச்சல் அல்லது தூக்கமின்மை காரணமாக, அந்த உணர்ச்சி வேயத்தின் காரணமாக அதிகமான பித்தம் தலையில ஸ்டேக்னேஷன் ஆனா அதனால வரக்கூடிய தலைவலி. இது ரெண்டாவது கேட்டகரி. மூன்றாவது தலைவலி அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீர்ப்பை சக்தி ஓட்ட பாதை, நீர் சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிறது கண்ணுல ஆரம்பிச்சு தலையில இருந்து பேக் சைட்ல வரக்கூடியது. அப்ப இந்த நீர் சக்தி ஓட்ட பாதை கபாலத்தில் நீர்த்தேக்கம் இருந்தா அதனால சிப்ஸ் தெரிக்கிற மாதிரி தலைவலி, தலை சுற்றுதல், மயக்கம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த மூன்று மிக மிக முக்கியமான காரணம். நான்காவது காரணம், கழுத்தெலும்பு தேய்மானம் இருந்தா அதுவும் தலை சுற்றுதல் மயக்கத்தை ஏற்படுத்த தலைவலியை உருவாக்கவும் வாய்ப்பு இருக்கு. நன்றி. ஹெர்னியா பற்றி விளக்கம் கொடுக்கவும், அதற்கான நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஹெர்னியாங்கிற குடல் இறக்கம், குடல் பிதுக்கம் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோ போடணும். ஏன்னா அதை பத்தி விரிவா சொல்லணும் அப்படின்னாலே 1 மணி நேரம் ஆகும். நம்ம நிகழ்ச்சிக்கு அதுக்கான நேரம் குறைவு அப்படிங்கிறதுனால அதை பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க சாப்பிட்ற உணவு முழுமையா அதுல அந்த நார்ச்சத்து குறைபாடு இருந்தா, அமிலச்சத்து கூடுதலா இருந்தா, பசை உணவாக இருந்தா, குடல் சுவர்கள்ல பிடிச்சு அது ஒட்டி இருந்து அது குடல்களை அரிச்சு அங்க ஹீட்டு கேஸ் ஃபார்ம் ஆகி ஒரு தளர்வை ஏற்படுத்தும். ஒரு பலூன்ல ஒரு இடத்துல லைட்டா அப்படி நச்சுட்டு ஊதுனீங்கன்னா அந்த இடம் புஷ்ஷுன்னு தனியா பிதுக்கம் ஏற்படும். அந்த மாதிரி குடல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல உணவு துகள்கள் ஒட்டி இருந்து அந்த இடத்த அரிச்சு புண்ணாக்குறதோ, அந்த இடத்துல ஹீட்டு கேஸ் ஃபார்ம் ஆகி பிதுக்கம் ஏற்பட்டு தளர்வு ஏற்படும் போது அது பெரிடோனிய லேயரை கொஞ்சம் கொஞ்சமா உரசி சாஃப்ட் ஆக்கி அதையும் கிழித்து கொண்டே வெளியிலே பிதுக்கம் ஏற்படும். அதுதான் குடல் இறக்கம். அப்ப பெரிடோனிய லேயர் ஒரு தடவை கிழிஞ்சிருச்சுன்னா அதை தைக்க முடியாது. அது கண்ணாடி லேயர் மாதிரி. அதனாலதான் அங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வலை வச்சு தைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு ஹெர்னியாவுக்கும் ஆப்ரேஷன் வேற தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப குடல் பிதுக்கம் ஏற்பட்டு வெளியில வந்ததை உள்ள வச்சு நான் வலை வச்சு தைக்கிறேன்னா இன்னொரு பக்கம் பிதிங்கிட்டு வரும். அதனாலதான் ரைட் சைடு ஹெர்னியா வந்தா 6 மாசத்துக்குள்ள லெப்ட் சைடு ஹெர்னியா வரும். ரெண்டுக்கும் சேர்த்து பெரிய வலை வச்சுட்டா அம்பிளிகஸ் ஹெர்னியான்னு தொப்புள்ள வரும். அதுக்கும் சேர்த்து வலை வச்சுட்டோம் அப்படின்னா ஹைட்ரோசில்ல விரைவீக்கமா கீழே குடல் இறங்க ஆரம்பிக்கும். அதை மீறி போகணும் அப்படின்னம்னா குடல் இறக்கமா குடல் பிதுக்கமா அங்கே மலக்குடல் இறக்கம் வர ஆரம்பிக்கும். எந்த வகையிலையும் அதை தடுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த பாதிப்புக்கு காரணமான உணவு முறை ஜீரணம் மலச்சிக்கல்ல கவனம் செலுத்தணுமே தவிர ஹெர்னியாவுக்கு நம்ம ஆபரேஷன் பண்றது நிரந்தர தீர்வு இல்லை. அந்த புரிந்துணர்வு இருந்து ஜீரண கோளாறு இல்லாம உணவு முறையையும் மலச்சிக்கல் இல்லாத வாழ்வியல் முறையையும் கடைபிடித்து அதை தாண்டி அடிவயிறு சுவாசம் இருக்கக்கூடிய வகையில மூச்சு பயிற்சியும் உணவு முறையும் உடல் உழைப்பும் இருந்தால் குடல் இறக்கம் வராது. நெக்ஸ்ட்.